அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. மூன்றாவது படி வாஹிதியத். இதற்கேத்த ஐயுனசானி இரண்டாம் குறிப்பு எனவும் பெயர் பகரப்படும். இது முன்னதை விட சற்று தெளிவானது, ஆயினும் சற்று நுணுக்கமானதே. மேலும் இது முன்னது போன்றே ஹக்காகிய இறையின் தாத் என்னும் பிரணவம், சிஃபாத் எனும் பண்புகள் முதலானவற்றையும் நுணுக்கமான அறிவினால் உண்டாக உள்ள பிரபஞ்சம் அல்லது சிருஷ்டிகளையும் கொண்டுள்ள நிலைமையையும் அறியும் அமைப்பாகவும் உள்ளது. பெயர்கள், பண்புகள், குணப்பாடுகள், உணர்ச்சிகள் முதலியன வெளியாகும் ஓர் இடமாகும். இதனை ஹகீகத்துல் இன்சானியா எனவும் கூறுவர், அதாவது மானிட யதார்த்தமாகும். இதிலிருந்தே முன்னதை விட சற்று தெளிவான காட்சிகளும் அசைவுகளும் உண்டாயின. இது ஹகீகத்துல் முஹம்மதிய உள்ளமைக்கு அடுத்துள்ள படியாகும். எனவே இரண்டாவது படி ஹகீகத்துல் முஹம்மதியாவும் மூன்றாவது படி ஹகீகத்துல் இன்சானியாவும் ஆகும். எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலகல்லாஹு தஆலா ஆதம அலா சூரதிஹி, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய சாயலாக, பிரதிமையாக, வடிவமாக படைத்தான் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள். சங்கைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து.